அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா யூனியன் ஸ்டேட் ரிலேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இது டிஎன்பிசியில், டிஎன்யூஎஸ்ஆர்பியில், எல்லா எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாம்லேயும் இது முக்கியமான டாபிக் தான் ஜிகேல. சரிங்களா? ஸோ இந்த யூனியன் ஸ்டேட் ரிலேஷன் அப்படிங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என்னன்னா யூனியனுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட்டுங்கிறது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் எந்தெந்த வகைலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்னன்னா லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷன், ஆர்டிகல் 245 டு 255. இந்த லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷன் அப்படின்னா என்னன்னா, லெகிஸ்லேட்டிவ்னால என்ன அப்படின்னா அது அசம்பிளி, லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில், பார்லிமெண்ட், இதுதான் லெகிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது. ஓகேவா? சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல நம்ம. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட பொறுப்புல வருது, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஸ்டேட் கவர்மெண்டோட பொறுப்புல வருது, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ரெண்டு பேத்துக்கும் பொதுவா இருக்கு அப்படிங்கிறத 7th ஷெட்யூல்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ 7th ஷெட்யூல்ல யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். என்னன்னா லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷன் அதை லீகல் ரிலேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ லீகல் ரிலேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அஞ்சவே தேவையில்லை. ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு, ரிஜிஸ்டர் பண்றோம் இல்லையா, அதான் நம்ம லீகல் ரிலேஷன் சொல்றது. லீகலா நம்ம ரிலேஷனை எப்படி, ரிலேஷன்ஷிப் எப்படி பதிவு பண்றோம், அதே மாதிரி பதிவு பண்ணிட்டோம்னா நமக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சுல முடியறதுனால அஞ்சுறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன லாஜிக்கா இருக்கு. மேபி உங்களுக்கு இதை விட பெட்டர் லாஜிக் இருந்துச்சுன்னா நீங்க அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா 7th ஷெட்யூல். யூனியன் லிஸ்ட் 100 சப்ஜெக்ட், ஸ்டேட் லிஸ்ட் 61, கன்கரண்ட் லிஸ்ட் 52. அப்போ யூனியன் லிஸ்ட் கிட்ட 100 சப்ஜெக்ட். யூனியன் லிஸ்ட்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன், அதனால 100 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸ்டேட் லிஸ்ட் மட்டும் தான் தலையிட முடியும். அப்போ ஒரு ஏரியா தான் தலையிட முடியும். ஸ்டேட் லிஸ்ட்ங்கிறது ஒன்று தான். ஸோ அப்போ ஸ்டேட் மட்டும் தான் தள்ள முடியும். அதனால ஸ்டேட் லிஸ்ட் 61. கன்கரண்ட் லிஸ்ட்ல ரெண்டு பேருமே தலையிடலாம், யூனியன் தலையிடலாம், ஸ்டேட் லிஸ்ட்டும் தலையிடலாம். ஆனால் கன்கரண்ட் லிஸ்ட்ங்கிறது 2ல முடியறதுனால கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இதை ஒரு லெவல் லாஜிக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஓவர் யூனியன் லிஸ்ட். பார்லிமெண்ட்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நமக்கு தெரியும். ஆல்ரெடி யூனியன் லிஸ்ட் ஃபுல்லா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. அப்ப யூனியன் லிஸ்ட்ல இருக்க எல்லா விஷயத்துலயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் யாரு? பார்லிமெண்ட் தான். எக்ஸாம்பிள் என்னென்ன? டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, இதெல்லாம். ஸோ டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர், அட்டாமிக் எனர்ஜி இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த எல்லாம் ஏன்னா ஒரு முக்கியமான ஏரியா. அந்த 100 லிஸ்ட்டையும் கொடுக்க முடியாது. ஆனாலும் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர், அட்டாமிக் எனர்ஜி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு என்ன பவர் இருக்கு? எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆன் ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்ல என்ன இருக்கோ அதுக்கான பவர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கும். எக்ஸாம்பிள் ஹெல்த், சானிடேஷன், அக்ரிகல்ச்சர். அப்போ ஹெல்த்துங்கிறது நம்மளோட சுகாதாரம், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய விவசாயத்தை நம்ம தலையிட்டு பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஏன்னா மேல இருக்கிறது எல்லாமே நாடு சம்மந்தப்பட்டது. அதனாலதான் பார்லிமெண்ட் கையில இருக்கு. ஓகேவா? அடுத்த கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்னா போத் பார்லிமெண்ட் ஸ்டேட் ரெண்டுக்குமே பவர் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரிமினல் லா, ஃபாரஸ்ட், எஜுகேஷன், இது எல்லாமே பொதுப்படையா வருது. எப்படி இது பொதுப்படையா வருது? கிரிமினல் லா வந்து அங்கேயும் ஒண்ணுதான், இங்கேயும் ஒண்ணுதான். அங்க செஞ்சாலும் குற்றம் தான், இங்கே செஞ்சாலும் குற்றம் தான், இல்லையா? ஸோ அப்போ ஃபாரஸ்ட்ங்கிறது காடு, அவங்களுக்கும் ஒண்ணுதான், நமக்கும் ஒண்ணுதான். எஜுகேஷன்ங்கிறது அவங்களுக்கும் ஒண்ணுதான், நமக்கும் ஒண்ணுதான். ஆனா கீழே தெளிவா மென்ஷன் பண்ணிப்பாங்க பாருங்க, ரெசிடுவல் பவர்ஸ் யூனியன் கவர்மெண்ட். அதாவது என்னன்னா ஒருவேளை கன்கரண்ட் லிஸ்ட்ல ஏதாவது கருத்து வேறுபாடு வருது ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிக்டும், அப்படி ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அப்படின்னா கண்டிப்பா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் அதிகம். அவங்க சொல்றதை நம்ம கேட்டு ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகேவா? ஓகே. அடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், ஆர்டிகல் 256 டு 263. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். இப்போ இது எப்படி நான் வச்சுக்கலாம் அந்த ஆர்டிகல் அப்படின்னா 245 டு 5ல முடியுது, அடுத்த நம்பர் 6ல ஆரம்பிக்குது. லெஜிஸ்லேட்டிவ்க்கு அடுத்த நம்பர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அப்போ அடுத்ததானே ஆரம்பிக்கும் அப்படிங்கிற நான் வச்சுக்கலாம். 256 டு 263. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்ஸ் டு கம்ப்ளை வித் யூனியன் லாஸ். ஸ்டேட் வந்து யூனியன் லாவோட இணைஞ்சு தான் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூனியன்ஸ் டைரக்டிவ் பவர்ஸ், ஆர்டிகல் 256 டு 257. அதாவது என்னன்னா அந்த நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் டைரக்ஷன் கொடுக்குற பவர் யார்கிட்ட இருக்கு? யூனியன்ட்ட மட்டும்தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் டிஸ்பியூட்ஸ், சென்ட்ரல் அத்தாரிட்டி, ஆர்டிகல் 2. இப்போ வாட்டர் தண்ணி பிரச்சனை நமக்கும் பக்க ஸ்டேட்டுக்கும் இருக்கு. அது எல்லாமே என்ன, நம்ம இந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டு உட்காந்து பேச முடியாது. அப்போ அந்த பிரச்சனை எல்லாமே எங்கதான் இருக்கும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல டைரக்டா சென்ட்ரல் அத்தாரிட்டி மட்டும்தான். ஆர்டிகல் 262. சரி, வாட்டர் டிஸ்பியூட்ஸ் 262 எப்படி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்டுக்கு, நமக்கும் பக்கத்து ஸ்டேட்டுக்கு தானே சண்டை வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு ஸ்டேட் அப்படி நான் வச்சுக்கேன். 256, 57 நான் வச்சுக்கலாம். இது அடுத்தடுத்து வருது. ஸோ இந்த 56, 263, 63ல முடியுது. இது எப்படி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா இப்போ 6ல் 3 கிட்டத்தட்ட பாதி பவர் தான் நம்மகிட்ட இருக்கு.
6ல் 3. அப்போ பாதி பவர் தான் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கேன். ஓகேவா? அடுத்த ஃபினான்ஷியல் ரிலேஷன். இப்போ பணம் சம்பந்தப்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு வர்ற எல்லா ரெவன்யூவும் எங்க இருந்து வருது? சென்ட்ரல் தான் வருது. ஸ்டேட் ரெவன்யூ டிபெண்ட்ஸ் ஆன் சென்டர். அடுத்த யூனியன், பிராட் பாரோவிங் பவர்ஸ், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல். இவங்க யூனியன் வந்து கடன் வாங்கலாம், பணம் வந்து கேட்டு வாங்கலாம், இல்லை கிளைம் பண்ணி வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஓகேவா? ஆனால் ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி வாங்கவே முடியாது. பாரோவிங் ரெஸ்ட்ரிக்ஷன், நோ எக்ஸ்டர்னல் பாரோவிங், நம்ம தனியாக வாங்க முடியாது. புரிஞ்சா? ஸோ பணம், எல்லா பணமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நமக்கு வருது. யூனியன் வந்து டொமஸ்டிக்னா நாட்டுக்குள்ளேயும் வாங்கிக்கலாம், நாட்டுக்கு வெளியேயும் வாங்கிக்கலாம். ஸ்டேட் வந்து பக்கா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அந்த பாரோவிங் பவரே கிடையாது ஸ்டேட்டுக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்த லோக் அதாலத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு பீப்புள்ஸ் கோர்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. பீப்புள்ஸ் கோர்ட் ஃபார் டிஸ்பியூட், ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை கொடுக்குற ஒரு கோர்ட் இது. இது கவர்மெண்டால தான் நிர்ணயிக்கப்பட்டுச்சு, எஸ்டாப்ளிஷ் பை கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஹெல்ட் இன் குஜராத் 14th March 1982. இப்போ என்னன்னா, இப்போ 14th March 1982 நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். இதுவும் ஒரு சின்னதாக ஒரு லிங்க் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ பிரச்சனைனாலே ஏதோ ஒரு 2 பேர் தான் பிரச்சனை இருக்கும் இல்லையா? அப்போ 2ல் முடியுது. அப்போ 1982 எப்படியாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம். மற்ற கோர்ட்லாம் நிறையா நடக்க விடுவாங்க. இப்போ மார்ச் பாஸ்ட்னு ஒன்று இருக்குது தெரியுமா? நடக்கிறது பரையடப்ப நடப்பாங்க. மற்ற கோர்ட்லாம் நிறையா நடக்க விடுவாங்க, ஆனால் இங்கே நடக்கிற வேலை கம்மி. ஸோ மார்ச், அதை நான் வச்சுங்க. 14th ஆதலாத் அப்படின்னு முடியுது. ஆதலால் காதல் செய்வீர்னு ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அப்போ லவ்வர்ஸ் டே வந்து 14th. ஸோ லோக் ஆதலாத் காதல் செய்வீர் 14th. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு லாஜிக்கை வச்சு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? அடுத்த குஜராத் அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? குஜராத், சரி ஓகே, அடுத்து பார்ப்போம். குஜராத் அப்படிங்கிறது ஏதாவது ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சேர்மன், கண்டிப்பாக அது லோக் அதாலத்ங்கிற ஒரு கோர்ட்டு. அப்போ ஹெட் யார் இருப்பா? ஜுடிஷியல் ஆஃபீஸர் தான் இருக்க முடியும். மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக லாயர் இருக்கலாம், சோஷியல் ஒர்க்கர் இருக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்த இங்கே ஃபீஸ் கிடையாது, நோ கோர்ட் ஃபீஸ். ரீஃபண்ட் இஃப் செட்டில்ட் இன் லோக் அதாலத். ஒருவேளை இங்கே லோக் அதாலத்தில் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபீஸ்க்கு செலவு பண்ணதையும் என்ன பண்ணிடுவாங்க? ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்த எஃபெக்டிவ் ஃபார். சரி ஓகே, இந்த கோர்ட்டு என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் பொருந்தும்? பணம் சம்மந்தப்பட்ட மணி கிளைம்ஸு, பார்ட்டிஷன் சூட்ஸு, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ், சொத்து பிரிக்கிறது, ஃபேமிலி பிரச்சனை, இந்த மாதிரி இதெல்லாம் இது பார்க்கும் அப்படிங்கிறாங்க. இதோட ஸ்டேட் என்ன? கிரைம், இது மாதிரிலாம் பார்க்காது இந்த கோர்ட்டு. ஸ்டேட் வந்து சிவில் கோர்ட்டு, பைண்டிங் அவார்ட்ஸ், நோ அப்பீல் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அப்படியே போகிறோம். அடுத்த இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஆர்டிகல் 263. ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். என்னன்னா, இந்த 263 அப்படிங்கிற வார்த்தை நமக்கு எங்கே வரும் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி வந்துச்சு. தவறு, 263ல முடியுதா? 263ல முடியுது, அதான். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷனில் வருது. ஓகேவா? ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்டதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு நான் பர்மனன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி. பர்மனன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன, நான் பர்மனன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடினா என்னன்னா, பர்மனன்ட்னா நிலையா இருக்கிறது. நான் பர்மனன்ட்ங்கிறது அதோட தேவையை முடிஞ்ச உடனே என்ன செய்யும்? அது ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆயிடும். அதான் நான் பர்மனன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடிங்கிறது. இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1990ல் பேஸ்ட் ஆன் சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன். இந்த சர்க்காரியா கமிஷன் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு கீழே போட்டிருக்கேன். அந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷனில் தான் ஃபர்ஸ்ட் இன்டர் ஸ்டேட் கவுன்சில்னு ஒன்று நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு சர்க்காரியா கமிஷன் தான் என்ன சொல்லிருக்கு, ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கு. இதில் மெம்பர்ஸ் யார் யாருன்னா, சேர்மன் டேரக்டாக பிஎம்னா சேர்மனு, சிஎம் யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். சேர்மன் பிஎம் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னா யார்? ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், ஒருவேளை செக்ரட்டரியாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். சரி, இவங்களாம் தான் இந்த கவுன்சிலில் மெம்பராக இருப்பாங்க. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இன்வெஸ்டிகேட்டிங் அண்ட் டிஸ்கஸிங் ஸ்டேட் யூனியன் இஷ்யூஸ், பாலிசி ஃபார்முலேஷன் எல்லாமே. இப்போ ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அதை சால்வ் பண்ணுறது, பாலிசி மேக் பண்ணுறது. இப்போ யூனியன் ஒரு பாலிசி போடும், ஸ்டேட்டுக்கு அது பொருந்தாது, இதை பற்றியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது தான் என்ன, இன்டர் ஸ்டேட் கவுன்சிலுடைய வேலை. ஓகேவா? ஓகே. அடுத்த ஜோனல் கவுன்சில். இப்போ நம்ம இந்தியாவை வந்து ஜோனாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, மதுரை அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, திருச்சியில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லா இடத்துலையும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா, சென்னையில் மட்டும் இருந்தால் அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், எல்லாரும் அங்கே போக முடியாது இல்லையா? அதனால் இந்தியா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கே அப்படின்னா, அப்போ இந்தியா எவ்வளோ பெரிய நாடு அது. ஸோ அங்கே வந்து எத்தனை ஸ்டேட் இருக்குது? அப்போ எல்லா ஸ்டேட்டையும் நம்ம என்ன செய்ய முடியாது,
ஒரே இடத்துல ஃபார்ம் பண்ணவோ இது பண்ணவோ முடியாது, கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஜோனாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபார்ம்டு அண்டர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். இந்த அமெண்ட்மெண்ட்டில் 1956 வரும். எப்போன்னா 7th அமெண்ட்மெண்ட் 1956 வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட மேண்டேட்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், எப்படின்னா இணைஞ்சு பணியாற்றும் ஃபெடரலிசம், யூனியன் ஸ்டேட்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். இதோட ஒட்டுமொத்த ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான், காமன் சேர்மன். எல்லா கவுன்சிலுக்கும் ஒரே சேர்மன் தான், இவர் தான் யூனியன் ஹோம் மினிஸ்டர். இப்போ இது ஃபுல்லாக கவுன்சில் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ என்னன்னா, இது ஃபுல்லுத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கலாம், அதை இன்னும் ஷார்ட் ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நம்ம அப்படியே இந்தியா மேப் எடுத்து பாருங்க. பார்த்தீங்கன்னா நார்த்தில் என்னென்னலாம் ஸ்டேட் இருக்குது, சவுத்தில் என்னென்னலாம் ஸ்டேட் இருக்குது, ஈஸ்ட்டில் என்னென்னலாம் ஸ்டேட் இருக்குது, இந்த பக்கம் வெஸ்ட்டில் என்னென்னலாம் ஸ்டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலே இது எல்லாமே ரிலேட் ஆகும். இப்போ நார்த்தில் இருக்க ஸ்டேட்லாம் நார்த் சைடு பாருங்கள், பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல், சண்டிகர், டெல்லி, ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. இப்போ நார்த்தில் இருக்க ஊருக்கெலாம் நார்த்தன் கவுன்சில். அடுத்த சென்ட்ரலில் என்ன இருக்குது, இந்தியாவோட சென்ட்ரலில் என்னென்ன ஊர்லாம் இருக்குது, யூபி, உத்தரகாண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இதெல்லாம் அலகாபாத். ஓகேவா? அடுத்த ஈஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, இங்கெல்லாம் கொல்கத்தா. அடுத்த வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, யூனியன் டெரிட்டரி, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. அடுத்த சதர்னில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, சென்னை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு வேளை ட்விஸ்ட் அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா, நம்ம இந்த ஏரியாவிலேருந்து கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக உணர்வோம். திடீர்னு ஃபாலோவிங் கொஸ்டின்ஸில் இதெல்லாம் சவுத்தில் வருது, இதெல்லாம் வெஸ்ட்டில் வருது அப்படின்னு கேட்டு ஏதாவது ஒரு நாட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி, மறந்துடாது. இதில் ஒன்றே ஒன்று, நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில். நார்த் ஈஸ்டர்ன் பாருங்கள், அருணாச்சல பிரதேஷ், அசாம், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அடுத்து அப்படியே வாங்க, 1971 இது ஆரம்பிச்சிருக்காங்க, நார்த்தன் ஈஸ்டர்ன் கவுன்சில், மறந்துடாங்க. அடுத்த பஞ்ச் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னா 2007 பஞ்ச் கமிஷன் அப்படிங்கிறது 2007 எக்ஸாமைன்டு யூனியன் ஸ்டேட் ரிலேஷனை சம்மந்தப்பட்டு ஆய்வு செய்யறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. லோக்கலைஸ்டு அப்ளிகேஷன் ஆஃப் எமர்ஜென்சிஸ், ஆர்டிகல் 355, 356. கவர்னர் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் பவர்ஸ், ஃபிக்ஸ்டு கவர்னர் டெனூர் 5 years, ரிமூவல் வியா இம்பீச்மெண்ட் பை அசம்பிளி, ப்ரொபோஸ்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல் 355 and 366. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கவர்னருக்கு அதிகபட்ச பவரை நீங்க கொடுக்கணும். ஏன்னா அப்போதான் என்ன செய்ய முடியும், யூனியன் ஸ்டேட் ரிலேஷன் இருக்கும். ஏன்னா யூனியன் மூலியமா ஒரு நாமினேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் தான் கவர்னர். அப்போ எல்லாத்துக்கும் கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்க முடியாது. ஆனால் கவர்னருக்குன்னு சில எமர்ஜென்சி பவர்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து கவர்னரோட பீரியட் டைம் வந்து 5 வருஷம். அவரை நீங்கள் தூக்கணும்னா சும்மா நினச்சா தூக்குறது, நினச்சா அப்பாயின்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வச்சக்கூடாது. அசம்பிளியில் போட்டு தான் அவரை நீங்கள் இம்பீச்மெண்ட் மூலியமாக தான் தூக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஆர்டிகல் 355, 355, 356 இதை நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பஞ்ச் கமிஷனோட வேலைப்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கீழே பிலோ த ஃபாலோயிங்கில் கொடுத்து ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுன்னு கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்த சர்க்காரியா கமிஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமிஷன் இந்த யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில். இவர் சர்க்காரியா கமிஷனுங்கிறன்னா 1983 நியமிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதை ஹெட் யாருன்னா இவர் பேர் சர்க்காரியா தான். இவர் ஒரு நீதிபதி, ஜஸ்டிஸ் ராஜேந்தர் சிங் சர்க்காரியா. ஓகேவா? ஸோ ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இவர் வந்து யூனியன் ஸ்டேட்டோட பவர் டைனமிக்ஸ், அதாவது என்னென்ன பவர்லாம் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸ்ட்ரெங்தன் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், இவங்க இன்னும் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்க. இவருடைய ரெக்கமெண்டேஷன்லாம் நாங்கள் என்ன வந்துச்சு, அங்கே இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்தது, கவுன்சில்னு ஒரு விஷயம் வந்ததே இவங்களுடைய இதனால தான். இப்போ சர்க்காரியா கமிஷன் அப்படி இன்டர் ஸ்டேட், இங்கேயும் எஸ், ஸ்டேட்டும் எஸ். ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம். இப்போ 1983 எப்படின்னா வச்சுக்கிறது, இந்த யூனியன் ஸ்டேட் ரிலேஷனை இன்னும் என்ன சொல்றது முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறனால 3, அதுதான் இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. அதனால 3 ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரீவொகேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் 2019. ரீவொகேஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்டேட் டாப்ல இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆர்டிகல் 370
இந்தியாவுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் இடம் வாங்கலாம், எங்க வேணாலும் மேரேஜ் பண்ணலாம், எல்லா உரிமை இருக்கு. ஆனா ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் மத்த எந்த ஸ்டேட்டுக்காரங்க, எந்த ஸ்டேட்ல ஜம்மு காஷ்மீரை தவிர மீதி யாருமே அங்க போய் என்ன வாங்க முடியாது, இடம் வாங்க முடியாது, ஒரு மேரேஜ் பண்ணா பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பு அந்தஸ்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இருந்துச்சு. ஆர்டிகல் 370 தான் அந்த சிறப்பு அந்தஸ்து. ஓகேவா? ஒரு சின்னதா ஒரு பிஹைண்ட் ஸ்டோரி சொல்றேன். அப்பதான் நமக்கு இந்த ஜம்மு காஷ்மீர்ல இருக்க பிரச்சனை நமக்கு புரியும். என்னன்னா, நம்ம நாட்டை சுத்தி எல்லா பக்கமும் கண்ட்ரி இருக்கு. ஓகேவா? ஆனா எல்லா கண்ட்ரிக்கும் நமக்கும் பெருசா பிரச்சனை இருக்காங்கிறத விட, இந்த பக்கம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நமக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஏன் வருது? ஒரு காலத்துல இந்தியா பாகிஸ்தான்லாம் அப்படியே கைகோத்து ஒன்னா இருந்தவங்க தான், நாடு பிரியறதுக்கு முன்னாடி. ஓகேவா? பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்தியா பிரிஞ்சு, இந்தியாங்கிறது இப்ப இருக்க அமைப்பு ஏற்கனவே இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொரு ஸ்பேஸா, ஒவ்வொரு இடமா வந்து வந்து இவங்க கூட இந்தியா கூட சேர்ந்தது. அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஆக்குபை பண்ணது. அப்புறம் பேச்சுவார்த்தை அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்து வில்லிங்னஸ்ல சேர்ந்தது. இந்த மாதிரிலாம் நிறைய கதைகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற இடம் மட்டும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல இருக்கு. இந்தியாவும் கூப்பிடுறாங்க, வாங்க இந்தியா எங்க கூட சேர்ந்துக்கங்கன்ட்டு. பாகிஸ்தான் பிரிஞ்சு போன அப்புறம் பாகிஸ்தானும் என்ன பண்றாங்க, வாங்க எங்க கூட சேர்ந்துக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ரெண்டுக்குமே உடன்படாத ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ணா, அந்த ஜம்மு காஷ்மீர் தலைமையில இருந்த அந்த தலைவர் என்ன சொல்றாரு, எனக்கு ரெண்டுக்குமே வர்றதுக்கு விருப்பம் கிடையாது, நான் தனிநாடாவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லி இந்தியா பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுட்டே இருக்கு, பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுட்டே இருக்கு. பட் ஆனா பாகிஸ்தான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னன்னா, பேச்சுவார்த்தையை மீறி டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது ஜம்மு காஷ்மீரை. ஆக்குபை பண்ண, ஓகே இவன் பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரல, இவனை பிடிச்சிதான் உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு டைரக்டா அந்த ஒரு டூலை கையில் எடுத்தனால அந்த நேரத்துல சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஜம்மு காஷ்மீர் தலைமையில இருந்த தலைவர் என்ன பண்றாரு, உதவிக்காக நம்ம இவரு சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைக்கிறேன், அடுத்த வந்து நம்ம ஒரு ஜவஹர்லால் நேரு அவருடைய தலைமையில ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாரு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க இந்தியா கூட சேருங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த தலைவர் என்ன பண்றாரு, வேற சூழ்நிலையின் காரணமா வேற வழி இல்லாம, இல்ல நான் சேர்றேன், பட் ஆனா வந்து என்னால வந்து இந்த போர் முடிஞ்சது, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் நாட்டு மக்கள்கிட்ட கேட்டுதான் என்னால ஃபுல் ஃபிளஜா பதில் சொல்ல முடியும். இப்போதைக்கு வேணா நான் சேர்ந்துக்கிறேன், பட் ஆனா இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் என் நாட்டு மக்கள்கிட்ட நாங்க வந்து ஒரு சர்வே எடுக்கணும், பாகிஸ்தான்கிட்ட போறோமா இல்ல இந்தியாட்ட போறோமா இல்ல தனியாவே இருந்துக்கிறோமான்ட்டு. ஸோ இது மூணுல என்ன ஆப்ஷன்ல அவங்க சூஸ் பண்ணாங்களோ அதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, அந்த தலைவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சு, அது அக்ரிமெண்ட்லாம் இருக்கு. நம்ம வேற ஏதாவது டாபிக் வரும்போது இன்டெப்தா அது வரும், பார்ப்போம். சரிங்களா? அப்போ என்ன அக்ரிமெண்ட்லாம் நடக்குதுன்னா, உங்களுடைய கான்ஸ்டியூஷன் வந்து எங்களுக்கு பொருந்தக்கூடாது. பொருந்தக்கூடாதுன்னா, ஒரு 90% வந்து உங்க கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு பொருந்தாது. ஒரு 10% தனி கான்ஸ்டியூஷன் இருக்கு ஜம்மு காஷ்மீருக்குன்ட்டு. ஓகேவா? ஸோ அதுதான் நாங்க ஃபாலோ பண்ணிப்போம். நாங்க உங்க கூட இருப்போம். பட் எனக்கு இந்தந்த சலுகைகள், இந்தந்த சிறப்பு அம்சங்கள், இந்தந்த இதெல்லாம் குடுத்தீங்கன்னா, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்க கூட அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த அந்தஸ்து என்ன செய்யுது, அதுக்கப்புறம் அவர் இறந்து போறாரு. அப்படியே அந்த பிரச்சனை அப்படியே இருக்கு. ஜம்மு காஷ்மீர் சேர்ந்ததாவே இருக்கு. சிறப்பு அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்தாவே இருக்கு. இப்ப திடீர்னு என்ன பண்ணுது நம்மளுடைய அரசாங்கம் வந்து, ஆர்டிகல் 370 வந்து நாங்க தூக்குறோம், ரீபுக் பண்ணிக்கிறோம், அதாவது திரும்ப கைப்பற்றிக்கிறோம், உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்தை நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு 5 ஆகஸ்ட் 2019 அன்னைக்கு சொல்றாங்க. உடனே என்ன நடக்குது, நாடு அப்படியே கொந்தளிக்குது. ஜம்மு காஷ்மீர் மக்கள்லாம் அப்படியே கொந்தளிக்கிறாங்க, போராட்டங்கள் வெடிக்குது. ஜம்மு காஷ்மீர் மட்டும் இல்லாம அந்த பக்கம் சென்ட்ரல்ல இருக்க இந்தியாலாம் இருக்கு இல்லையா, அவங்கலாம் வந்து கொந்தளிக்கிறாங்க. சில மக்கள் வந்து இந்த பிரச்சனைக்காக காலேஜ்ல வந்து ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணுது காலேஜ் வந்து. ஏன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நீங்க வந்து இந்திய அரசாங்கத்தை வந்து அவங்களுடைய முடிவை நீங்க வந்து அகைன்ஸ்டா நடந்துக்கிறீங்க நாட்டுக்காக அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ண செய்யப்படுது. அது பெரிய ஒரு பேசும் பொருளா மாறுது இந்த விஷயங்கள். இது என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு அந்தஸ்தை கொடுத்து நம்ம உள்ள கூட்டு வந்திருக்கோம் இல்லையா, சடனா எப்படி அந்த அந்தஸ்தை கேன்சல் பண்ண முடியும்? ஒண்ணு அந்த அக்ரிமெண்ட் படி பிரச்சனை என்ன அப்படிங்கிற சால்வ் பண்ணிருக்கணும்ல. ஸோ அதனாலதான் அந்த மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க. ஓகேவா? அன்னைக்கு என்ன நடக்குது, 5 ஆகஸ்ட் 2019. சரி, இதை எப்படி ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறது? ஆகஸ்ட் மாசம் நமக்கு ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சா, அப்போ ஆகஸ்ட் 5 இந்த விஷயத்துல நடக்கான்னு நான் வச்சுக்கலாம். 2019ங்கிறத ஞாபகம் வச்சே ஆகணும், வேற வழியே இல்லை. அன்னைக்கு என்ன பண்றாங்க, இதை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டு 2 யூனியன் டெரிட்டரியா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்னு லடாக். எஃபெக்டிவ் 31 அக்டோபர் 2019. அந்த மாசத்தோட எண்ட் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், அடுத்த 2 மாசத்துல இந்த சேலை செய்யறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்கை வெளியே அனுப்புறாங்க.
அடுத்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணுறாங்க 10th அக்டோபர் 2019. அக்டோபரில் தான் பிரியுது, அக்டோபரில் தான் எல்லாமே நடக்குது. அடுத்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஸ்டேட்லையும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணிடுறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 144, 24 ரிசர்வ்டு ஃபார் பிஓ கான்ஸ்டிடுவன்சிஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வேளை கேட்க நினச்சா, ரொம்ப கிரிட்டிக்கலாக கேட்க நினச்சா இதை கண்டிப்பாக கேட்கலாம். 31 அக்டோபர் 2019 தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நடந்திருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாம் இது. ஆக்சுவலாக ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி இதுதான். புக்கில் படித்த வரைக்கும் இதுதான் போட்டிருக்கு, ரியல் ஃபேக்ட் இதுதான். ஓகேவா? ஓகே, ஒருவேளை தெரியாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். இப்போ யூனியன் ஸ்டேட் ரிலேஷன் டாப்பிக்கு ஃபுல்லாக பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நான் திரும்ப திரும்ப படிக்கிறவங்களுக்கு சொல்கிற ஒரே சஜஷன் என்ன அப்படின்னா, பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வரும், அதை அப்படியே டவுன்லோடு கொடுத்துட்டு அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் பிடிஎஃப் வந்து ஒன்றா கொடுத்துட்ருக்கேன் இல்லையா? அதை பிரிண்ட் எடுக்க ஒரு 10 டாபிக் 15 டாபிக் சேர்ந்தோடனே ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா மிஸ் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ நீங்கள் மெட்டீரியலுக்காக அலைய வேணாம், புக்கை சர்ச் பண்ண வேணாம், பாடம் நடத்துறதை பற்றி கஷ்டப்பட வேணாம். நீங்கள் லிசன் பண்ணி படித்தா மட்டும் போதும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.